Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursaleen Sayyidina Muhammad wa alihi wa sahbihi ajma'in. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Radina billahi rabban wa bil islami dinan. وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخ ومرشدا. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சோன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தர் நம் மஹ்ஷரின் மாண்பாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானாக. அருமையானவர்களே, நமது அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியின் 52வது பட்டமளிப்பு விழா 5 மௌலவிகள் 4 ஹாஃபில்கள் பட்டம் பெறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை நீண்ட நெடிய நாட்கள் அல்லாஹ் சிறப்பாக தொடர் செய்வானாக, துலங்க செய்வானாக. அருமையானவர்களே, பட்டம் வழங்குதல் என்பது அல்லாஹுடைய சுன்னத். அது சிறப்பான பட்டங்கள் அல்லாஹ் நிரம்ப குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் நூஹே என்று அழைப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் என்பது அப்துல் கஃபார் என்று சொல்லி தருவார்கள். அவர்களுக்கு நூஹ் என்பது சிறப்பு பட்டம். அது அவர்கள் அதிகம் அல்லாஹ்வை நினைத்து அழுததின் காரணமாக அதிகம் அழக்கூடியவர் நூஹ் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் நன்றியுள்ள அடியார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். எந்த செயலை செய்தாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபுதன் ஷக்கூரா என்ற சிறப்பு பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்ன இப்ராஹிம் அல் அவ்வாஹு முனீப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சப்தமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திக்ருக்கு கிடைத்த பட்டம் அது. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு சமூகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக அக்கறைக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் அது. இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சிறப்பு பட்டங்களை நிரம்ப சொல்லி தருவான். அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு நிரம்ப சிறப்பு பட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவார்கள், உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து தல்ஹத்துல் ஹைர், சிறப்பான தல்ஹாவே என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரை கொடுத்து பாதுகாத்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தல்ஹத்துல் ஹைர் என்று சிறப்பு பட்டத்தை கொடுத்தார்கள். ஷஹீத் என்று சொன்னால் கொல்லப்பட்டு அடக்கப்பட்டவருக்கு ஷஹீத் என்று சொல்வார்கள். நடமாடும் ஷஹீதை பார்க்க வேண்டுமா, தல்ஹாவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடமாடும் ஷஹீத் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். தல்ஹத்துல் ஃபையால் என்று சொல்வார்கள். ஹுனைன் யுத்தகளத்தில் எனக்கு தல்ஹத்துல் ஃபையால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டம் கொடுத்தார்கள். தல்ஹத்துல் ஜூத், கொடை வள்ளல் தல்ஹாவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நிரம்ப பட்டத்தை தந்தார்கள் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவார்கள். மூத்தா யுத்தகளத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கொடியை தாங்குவதற்காக தன் 2 கரங்களையும் பறிகொடுத்தவர்கள் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலக்குமார்களோடு பறந்து கொண்டிருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரை பார்த்து சொல்கின்ற பொழுது, அஸ்ஸலாமு அலைக்க இப்ன தில் ஜனாஹைன், 2 ரெக்கையுடையவரின் மகனாரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சொல்லி தருவார்கள். இப்படி வரலாற்றில் சிறப்புக்குரிய நிறைய பட்டங்களை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மௌலவிகளுக்கு சிராஜி என்ற பட்டம் தரப்படுகிறது. மௌலவிகளே, உங்களுக்கு சிராஜி என்ற பட்டங்களை தரப்படுகின்ற பொழுது அந்த ஒரு அழகான ஆடையை உங்களுக்கு தருகின்றார்கள். இந்த ஆடையை நீங்கள் இன்றைக்கு பிறகு கழற்றி விடலாம்.
ஆனால் தக்வா என்ற சிறந்த ஆடையை நீங்கள் எப்போதும் கலட்டிவிட வேண்டாம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்ற கொள்கை என்ற சிறப்பான ஆடையை நீங்கள் எப்போதும் கலட்டிவிட வேண்டாம். அது எப்போதும் உங்களோடு இருக்க வேண்டும். கொள்கைக்காக உயிரை விற்ற, கொள்கைக்காக உயிரையே இழந்த நிறைய இமாம்களுடைய சரிதைகள் வரலாற்றில் இருக்கிறது. இரத்த சரித்திரங்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று நீங்கள் எதற்காகவும் கொள்கை இழந்து விட வேண்டாம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை நீங்கள் எதற்காகவும் இழந்து விட வேண்டாம். அஹ்மது இப்னு நஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 231 அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அல் குர்ஆன் கலாமுல்லா, குர்ஆன் கலாமுல்லா கைர மஹ்லூக் என்ற ஒரு கொள்கைக்காக, எந்த கொள்கையை தாங்கி பிடித்ததற்காக கொல்லப்பட்டார்கள். வாசிக் பில்லா என்ற ஒரு கொடியவனால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 231 கொல்லப்பட்டு 236 அடக்கப்பட்டார்கள். அவர்கள் தலையை தனியாக எடுக்கின்ற பொழுது தலை மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னது. தலை பகதாதில் வைக்கப்பட்டிருந்தது. உடல் அந்த சாமிர் என்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. 6 வருடங்கள் அவர்களுடைய உடல் தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த உடல் ஒவ்வொரு நாளும் யாசீன் சூராவை முழுவதும் இரவு ஓதிக்கொண்டே இருக்கும். இமாம் தஹபி அவர்கள் தன்னுடைய சீர் ஆலாம் நபராவில் பதிவு செய்வார்கள். உடல் மட்டும், தலையில்லாத உடல் மட்டும் ஒவ்வொரு நாளும் யாசீன் சூராவை ஓதிக்கொண்டே இருக்குமாம். அது எப்படிங்க உடல் மட்டும் ஓத முடியுமா என்று கேட்டால், அவர்கள் ஓதிய யாசீன் சூராவிலே ஆதாரம் இருக்கிறது. அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், கியாமத் நாளில் நாம் வாய்களுக்கு பூட்டு போட்டு விடுவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கரங்களும் கால்களும் சாட்சி சொல்லும், கரங்களும் கால்களும் பேசும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த யாசீன் சூராவை அவர்கள் அவருடைய உடல் ஓதிக்கொண்டே இருந்தது. அவருடைய தலையை தனியாக எடுத்த பொழுது தலை மட்டும் தனியாக ஓதியது. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன் என்ற சூராவை ஓதினார்கள். ஆமன்னா பில்லா என்று சொன்னதற்காக எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் மக்கள் ஆக்கப்படுவார்களா என்ற வசனத்தை ஓதினார்கள். இப்படி அஹ்மது இப்னு நஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய உடலுக்கு உயிர் பிரிந்த பிறகும் கூட அல்லாஹ் அப்படி ஒரு கராமத்தை, அற்புதத்தை வெளிப்படுத்தினான் என்று சொன்னால், 6 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த வரலாறு பதியப்பட்டுள்ளது. கொள்கைக்காக உயிரை விட்டவர்கள் அவர்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் குர்ஆன் கலாமுல்லா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் கைர மஹ்லூக் என்பதற்காக கெட்ட கொள்கை உடையவர்களை எதிர்த்து போராடினார்கள். அதற்காக சவுக்கால் அடிக்கப்பட்டார்கள். மைமூன் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லித் தருவார்கள், நான் பகதாதிற்கு சென்றேன், கடுமையான ஒரு சப்தம் கேட்டது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஒரு அடி சவுக்கால் அடிக்கப்பட்டது, பிஸ்மில்லா என்று சொன்னார்கள். 2வது அடி அடிக்கப்பட்டது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொன்னார்கள். 3வது அடி அடிக்கப்பட்டது, உல்லை யுசீமனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடியதை தவிர எங்களுக்கு எதுவும் வராது என்று சொன்னார்கள். 4வது அடி அடிக்கப்பட்டது, அல் குர்ஆன் கலாமுல்லா கைர மஹ்லூக் என்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை உரக்க சொன்னார்கள். அவர்களுடைய அந்த கீழாடை அது அவுரத்தை வெளிப்படுத்த இறங்கியது. அடிக்கின்ற அடியில் அவர்கள் அதை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கரம் உயர்த்தி வாயை அசைத்து ஒரு துஆ செய்தார்கள். அவர்களுடைய ஆடை இறங்காமல் அப்படியே நின்றது. அல்லாஹ் அவர்களுடைய அவுரத்தை பாதுகாத்தான், சங்கைப்படுத்தினான். நான் 7 நாட்களுக்கு பிறகு அவரை சென்று பார்த்தேன். நீங்கள் என்ன ஓதினீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், அல்லாஹும்ம பிஸ்மிகல் அலீம் அல்லதி மலஅத பிஹில் அர்ஷ இன் குன்த தஅலமு அன்னி அல ஸவாபி ஃபலா தஹ்தகி அலைய சித்ரா. யா அல்லாஹ், அர்ஷை கொண்டு நீ எதை உன்னுடைய இஸ்மை கொண்டு அர்ஷை நிரப்பினாயே அந்த இஸ்மை கொண்டு நான் கேட்கின்றேன், நான் சத்தியத்தில் இருந்தால் என் அவுரத்தை வெளிப்படுத்தாதே என்று நான் கேட்டேன். அல்லாஹ் என் அவுரத்தை வெளிப்படுத்தாமல் சங்கைப்படுத்தினான் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களே, அதுபோன்று கொள்கைக்காக நீங்கள் எதையும் இழக்கக்கூடாது. எதற்காகவும் கொள்கை இழக்கலாம், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை எதற்காகவும் இழக்க வேண்டாம் என்ற வசியத்தை நான் எனக்கும் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்மத் என்ற ஒரு ஹலீஃபா அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் புகாரியை என் வீட்டுக்கு வந்து ஓதி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அது முடியாது என்று சொன்னார்கள். அப்படியா, நான் உங்கள் சபைக்கு வருகின்றேன், எனக்கென்று தனியாக எங்கள் பிள்ளைகளுக்கென்று தனி ஒரு சபையை நீங்கள் அமைத்து புகாரியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, எதற்காகவும் என் கல்வியினுடைய இஸ்ஸத்தை நான் இழக்க மாட்டேன் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூளுரைத்தார்கள்.
அதனால் அவர்கள் பிறந்த புகாரா ரஷ்யா என்ற நகரிலிருந்து விரட்டப்பட்டார்கள். சமர்கந்த் என்ற நகரில் அவர்கள் வஃபாத்தாய் அடக்கம் செய்யப்பட்டார்கள். போகின்ற இடமெல்லாம் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் அரசாங்கத்தின் அந்த கெடுபிடியால். ஆனால் அவர்கள் சமர்கந்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய கபரை தோண்டுகின்ற பொழுது அல்லாஹ் கபரு முழுவதும் கஸ்தூரியாக ஆக்கினான். கொள்கைக்காக சூழ்நிலைத்தவர்களுக்காக கபரு முழுவதும் அல்லாஹ் கஸ்தூரியாக ஆக்கினான். அதை மக்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது அரசாங்கம் அதை வேலி போட்டு தடுத்தது. அப்போ அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்காக குரல் கொடுத்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் பொழுதே அவர்களை சங்கை செய்தான். அபூபக்கர் நாபிலிசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஷஹீதுல் மஸ்லூஹ் என்று சொல்வார்கள். ஃபாத்திமியாக்கள் ஷியாக்களுடைய கொள்கையை எதிர்த்ததின் காரணமாக அவர்கள் உயிரோடு தோலுரிக்கப்பட்டார்கள். உயிரோடு தோலுரிக்கப்படுகின்ற பொழுதும் கூட அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள் என்று வரலாறு சொல்லித் தருகிறது. எனவே அருமையான மௌலவிகளே, அருமையான சிராஜிகளே, இந்த கட்டிடத்தை விட்டு நீங்கள் வெளியேறி செல்லலாம். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கட்டுப்பாட்டை விட்டு நீங்கள் எப்போதும் வெளியேறக்கூடாது. அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கல்லூரி என்ற இந்த மதரசா தோன்றி 52 வருடங்கள் இருக்கலாம். ஆனால் அஹ்லுஸ் சுன்னா என்ற பாரம்பரியம் தோண்டி 1500 வருடங்கள் ஆகின்றது. எனவே அதில் நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை முழுமையாக பின்பற்றுகின்ற தௌஃபீக்கையும், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை முழுமையாக தவிர்ந்திருக்கின்ற தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.